அருட்பெரும் ஜோதி. கடன் பிரச்சனை தேய்ந்து போக ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. நான் சொல்ற பரிகாரத்தை வரும் புதன்கிழமை நீங்கள் செய்தால் சத்தியமா கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும். கொங்கண சித்தர் சூட்சமமாக வெளிப்படுத்திய தேய்பிறை அஷ்டமி குபேர தேய்பிறை அஷ்டமி பரிகார வழிபாட்டை சொல்ல இருக்கின்றேன். இதைய மட்டும் வரும் புதன்கிழமை செய்தால் கடன் ஒரு படியிலேயாவது ஒரு துளியாவது சரியாகும்னு நினைக்கிறவங்க கடன் சரியாகட்டும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க. கொங்கண சித்தரை பற்றி நான் தெரிந்து கொள்ளும் போது மிகவும் முக்கியமாக தெரிந்து கொண்டது தேய்பிறை அஷ்டமி ராகு கால 27 மிளகு தீப பூசணி வழிபாடு. வரும் புதன்கிழமை அற்புதமான ஆணி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினத்தோட ராகு கால நேரம் சரியாக மதியம் 12 மணிலிருந்து 1:30. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு முன் சென்று ஒரு சிறு பூசணிக்காயை வெட்டி உள்ள இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்து முழுசாக மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நெய்யை ஃபில் பண்ணி அதில் சிவப்பு துணியில் 27 மிளகு வச்சு திரியை உருவாக்கி அது மேலே கற்பூரம் வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டு. அதே மாதிரி தேங்காயை உடைச்சி தேங்காய் தீபம், எலுமிச்சை மலத்தை உரிச்சு எலுமிச்சை மலம் தீபம், இந்த 3 தீபத்தோட சேர்ந்து கொஞ்சோண்டு அரளிப்பூ, 2 செவ்வாழைப்பழம், 2 பெரிய நெல்லிக்காய் ஆம்லா. வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்க 16 ஏலக்காயை மாலையாக கோத்து இந்த தட்டில் வச்சுட்டு கொண்டு போய் பைரவருக்கு அந்த ஏலக்காய் மாலை போட்டு வியாபாரம் பெருகணும்னு வேண்டிட்டு இந்த 3 தீபத்தையும் ஏற்றி பைரவருக்கு வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக 8 முறை ஓம் ஸ்ரீம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி ஆரத்தி எடுக்க வேண்டும். எடுத்து விட்டு அதை வச்சுட்டு பைரவரோட காலை பார்த்து முழுசா பைரவரை பார்க்கணும். அதற்கப்புறம் நீங்க ஏற்றி வைத்த தீபத்தை பார்த்து என் வாழ்வில் இருக்கும் கடன் தேய்ந்து காணாமல் போகட்டும், பணத்தடை தேய்ந்து காணாமல் போகட்டும், கஷ்டங்கள் தேய்ந்து காணாமல் போகட்டும்னு அந்த ஜோதியை பார்த்துட்டு அதற்கப்புறம் ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய் தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத். இது கெட்ட காலத்தை நல்ல காலமாக்குவதற்கு. அடுத்தது பைரவாய வித்மகே சொர்ணாகர்ஷ்ண பைரவாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மந்திரத்தை 27 முறை கண்டிப்பா சொல்ல வேண்டியது. பைரவரின் அஷ்டகம் முழுமையா ஒரு முறை படிங்க. இது நம்பிக்கையை கொடுக்கும், அதுக்கப்புறம் தெய்வத்தின் அருளை கொடுக்கும், சொர்ண பைரவரோட காட்சி கொடுக்கும். இதை பண்ணிட்டு நீங்க ஒரு பொட்டு தங்கம் வாங்குங்க அல்லது ஏதோ ஒரு சுப பொருள் வாங்குங்க. 100 ரூபாய்க்கு தங்கம் வாங்கணும்னு நினைச்சா நம்மளோட அக்ஷயம் ஜுவல்லரியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணினீங்கன்னா அதில் டிஜி கோல்டில் நீங்கள் 100 ரூபாய்க்கும் கூட தங்கம் வாங்க முடியும். தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு செஞ்சவங்க தங்கம் வாங்குறது சொர்ணாகர்ஷ்ண பைரவரோட அருளை பெறுவதற்கு வாய்ப்பை தரும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. வீட்டுக்கு வர வழியில் ரோட்டில் வரக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 8 மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகம் தனம்பெரும் பைரவர் தளரடி பணிந்திடும் முழுமையாக ஒரு முறை படிச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் நாய்க்கு உணவு போடுங்கள், போட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட சனி கிரக தோஷங்கள் சரியாகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பயம் சரியாகும். தேய்பிறை அஷ்டமி என்று இதை செய்பவர்களுக்கு செல்வம் சார்ந்த தடை, சொர்ணம் சார்ந்த தடை தேய்ந்து காணாமல் போகும். உங்களுக்கு எவ்வளவு கடன் இந்த அஷ்டமியில வழிபாடுகளை செஞ்சு காணாம போகும்னு நினைக்கிறீங்க, அதை பிரார்த்தனை பண்ணி இதை செஞ்சு பாருங்க. சத்தியமா சரியாகும், நிச்சயமாக சரியாகும். அதே நாள்ல நம்மளோட குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு உங்க சார்பாக பூசணிக்காய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செஞ்சுட்டு பைரவர் காசை பிரசாதமா அனுப்ப இருக்கின்றோம். தேவைப்படுறவங்க உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. உங்களுக்காக பைரவருக்கு விளக்கு போட்டு பிரார்த்தனை செய்யறோம். நல்லது நடக்க, நன்மைகள் வருக. தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நம்பி தொடர்ந்து 5 சொர்ண தேய்பிறை அஷ்டமி வழிபாடுகளை செஞ்சால் வளம் பெருகியே தீரும். உங்களுக்கு பெருக இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அனைவருக்கும் பைரவரின் முழு அருளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் தேய்பிறை அஷ்டமியிலிருந்து
மாயன் மணி ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப்பை 16 நாள் நடத்த இருக்கின்றேன். பணம் சார்ந்த நிறைய டிப்ஸஸை இந்த பயிற்சியில சொல்லித்தர இருக்கின்றேன். இதை எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம். எளிய முறையில சொல்லித்தருவோம். தினமும் 2 நிமிஷம் செஞ்சா போதும். இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் வர இருக்கின்றேன். சேலத்துல கொங்கண சித்தரோட கல்பத்தரு எந்திர மந்திர தந்திர தீட்சையை நானே நேரடியா வந்து சொல்லித்தர இருக்கின்றேன். மிக குறைந்த கட்டணம். நம்ம கொங்கணர்கிட்ட உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பயிற்சியில கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. உத்தரவு கிடைக்குமா தெரிஞ்சுக்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் பைரவரின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். ஜெய் பைரவா, ஜெய் ஜெய் பைரவா.